இவர்தான் அல் ஹம்மாத் இவங்க தாக்குதல் நடத்தப்படுகிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு குறித்த கலந்துரையாடலில் இருந்தவர்கள். அமெரிக்க அதிபர் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கான டிராஃப்டை கொடுத்திருந்தார். இந்த அடிப்படையில் சமாதானத்தை கொண்டு வருவோம்னு கொடுத்திருந்தார். அந்த டிராஃப்ட் தொடர்பான கலந்துரையாடல் தான் அந்த அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அல் ஹம்மாத் அவர்களும் அந்த இடத்திலே இருந்தார். அவர்தான் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திற்கு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அது அவர் என்ன சொல்றார், நாங்கள் எப்படி தாக்கப்பட்டோம் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருந்தது. ஆனால் நாங்கள் தப்பிப்பதற்கு உடனடியாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஒரு அனுபவமும் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இதை சொல்றாருன்னா, இந்த தாக்குதல் நடந்த அடுத்த கணம் வெளியான ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அசர் தொழுக நேரம். உடனே ஃபோனை எல்லாம் வச்சுட்டு தொழுகிறதுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் தான் அட்டாக் நடந்தது. அந்த நேரத்தில் தான் இவங்க தப்பிச்சாங்கன்ற ஒரு செய்தியெல்லாம் வந்திருந்தது. அந்த செய்திகள் எங்குமே உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான செய்திகளாக நம்ம காண முடியல. ஆனால் இன்றைக்கு அல் ஹம்மாத் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெளிவாக என்ன நடந்தது என்பதை விவரித்திருக்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வழியாக கத்தருக்கு கிடைத்த சமாதான, அதாவது சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தினுடைய ப்ரொபோசலை நாங்கள் கலந்துரையாடுவதற்காக அமர்ந்திருந்தோம். அந்த அடுத்த கட்ட எத்தனை பேரை விடுதலை பண்ண போகிறோம், என்ன மாதிரி சமாதானம் வரப்போகுது, எத்தனை நாளைக்கு யுத்த நிறுத்தம் வரப்போகுது, இதை பற்றி கலந்துரையாடுவதற்கு இருக்கிற போது திடீரென ஒரு சப்தம், கடுமையான ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தம் வெடித்து சிதறுவதற்கு முன்பதான ஒரு சப்தம். அப்போவே எங்களுக்கு என்ன விளங்கிடுச்சுன்னு சொன்னால், இது ஷெல் அட்டாக் நடக்க போகிறது, ஒரு ராக்கெட் தாக்குதல் ஒன்று நடக்க போகிறது என்பதை நாங்கள் அந்த வருகிற அந்த சப்தத்தினுடைய வேகத்திலேயே புரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னா, கர்த்தருடைய மக்களுக்கு வேணும்னா இந்த ராக்கெட்டுடைய சப்தங்கள், தாக்குதல் சப்தங்கள் என்பது புதிதாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு புதுசு கிடையாது. நாங்கள் காசாவில் வாழ்கிறவங்க, எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய ராக்கெட்டுடைய சப்தம் எப்படி இருக்கும், அவங்களுடைய அட்டாக் நேரத்தில் என்ன மாதிரியான சப்தங்கள் வரும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் இருந்த பகுதிகளை தாண்டி இருந்த பகுதிகளுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்கும் போதே அந்த சப்தமே எங்க அத்தனை பேருக்குமே, ஒருத்தர் விடாம எல்லோருக்குமே எந்த உணர்வை தந்துருச்சுன்னு சொன்னா, இது ஷெல் அட்டாக், அதாவது ராக்கெட் தாக்குதல் ஒன்று நடைபெறுகிறது, இஸ்ரேல் கத்தருக்குள்ள அட்டாக் பண்றாங்கங்கிறத நாங்க துல்லியமாக, தெளிவாக, உறுதியாக முடிவெடுத்து விட்டோம். எனவே அங்க இருந்து நாங்க தப்பிப்பதற்காக உடனே வெளியேறிவிட்டோம். நாங்க வெளியேறி அடுத்த கணம்தான் அடுத்தடுத்த தாக்குதல்கள் நடைபெற்றது. இந்த தாக்குதல்கள் எல்லாமே ஒரு நிமிடத்திற்குள்ளாக நடைபெற்ற தாக்குதல்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10 ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இது இஸ்ரேலுடைய விமான தாக்குதல், இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். உடனடியாக ஒரு சப்தம் வரும்போதே நாங்கள் அங்கே யோசிச்சுக்கிட்டு, கலந்துரையாடிக்கிட்டு, ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலை. நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. இப்படி நடந்தால் என்ன பண்ணணும், எப்பொழுதுமே அதில் அவதானமாக